இது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போகும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட் வரைக்கும் போகும், அது வரைக்கும் போகும். இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ரோடே தான். எங்கே வேணுமாலும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கலாம், காட்டேஜ் கட்டலாம். நல்ல இடம், அருமையான இடம். மரங்கள் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுல்ல. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டு வந்து சென்ட் வந்து 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இது கீழே வந்து மெயின் ரோடு உங்களுக்கு, சரிங்களா? மேலையும் ரோடு கீழையும் ரோடு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்ட் வந்து 2.25 லட்ச ரூபா தான் சொல்கிறாரு. அவர் அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால 2.25 லட்ச ரூபா சொல்கிறாரு. இந்த இடம் விருப்பம் உள்ளவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இதிலேருந்து கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமாலும் கேட்கலாம், சரிங்களா? 24 ஹவர்ஸ் இங்கே வந்து வண்டி போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். பூமி பார்த்திங்கன்னா இதுதான் பூமி, மேடு பள்ளம்லாம் கிடையாதுங்க, சரிசமமான இடம். இதுதான் இடம். கீழே ரோடு, கீழே ஒரு ரோடு, மேலே ஒரு ரோடு, சரிங்களா? இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக போயிடும். இதில் வந்து 1 ஏக்கர் கொடுக்குறாங்க நம்மளுக்கு, 100 சென்ட் கொடுக்குறாங்க. இந்த 100 சென்ட் விருப்பம் உள்ளவங்க 50 சென்டாக கூட 2 பேர் கூட வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல டெவலப்பு, சரிங்களா? கொடைக்கானல் மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. இது இன்னும் உள்ளே போனோம்னா ரோடு ஃப்ரண்டேஜ் நிறையா இருக்கும், சரிங்களா? இதில் நம்மளுக்கு எங்கே வேணுமா கொடுப்பாங்க. 1 ஏக்கர் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. இங்கே அடுக்கி வச்சுருக்க மூட்டை பார்த்திங்கன்னா சௌச்சௌ. இதுதான் இப்போ இங்கே ஃபேமஸாக ஓடிட்டுருக்குங்க. அப்படியே அடுத்து வந்து கீழே நான் ரோடு உங்களுக்கு காட்டுறேன். அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து சௌச்சௌ, வாழை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இது ஃபுல்லாக சௌச்சௌ, சௌச்சௌ, வாழை. நல்ல வியூ பாயிண்ட் வேறு இருக்குது. மிஸ்ட் இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியல, சரிங்களா? மிஸ்ட் இருந்ததுன்னா மிஸ்ட் இல்லைன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய காட்டேஜ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே சௌச்சௌ கொடி தான். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னால உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பாருங்கள். இது ஃபுல்லாக பந்தல் விவசாயம். கீழே வந்து ரிவர் இருக்குது, நிறையா ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுற்றி வர உங்களுக்கு வந்து காடு, மெயின் ரோடு, நல்லா அழகான ரோடு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கெங்கேயோ போய் காட்டேஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. இது ரோடு பாருங்கள் எப்படி மேலே டாப்பு கொண்டு போய், நீங்கள் நல்லா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல மேலே காட்டேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி பண்ணணுன்னா நம்மளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி பண்ணுறோம் வேணும்னா கண்டிப்பாக இது மாதிரி வாங்கிக்கலாம், சரிங்களா? பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடி. இது பார்த்திங்கன்னா 25 சென்ட்டு, 25, 50 சென்ட் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி காட்டேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு காட்டேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு பஸ் ரூட்டு, 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு. எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது இங்கே. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அழகழகாக வந்து காட்டேஜ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த இடம் வந்து இதை காட்டிலும் மட்டமான பூமி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம், சரிங்களா? நல்ல ஒரு ஹோட்டல், அதாவது கொடைக்கானலில் வந்து மெயின் ரோட்டில் வந்து எங்கேயுமே ஹோட்டல் வந்து சரியில்லை. இந்த ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஹோட்டல், ஒரு பேக்கரி வச்சிங்கனாக்கா 2-3 காட்டேஜ் கட்டிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வர்றவங்க அங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணிக்குவாங்க. நல்ல ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே, சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கேவிஆர், அடையார், ஆனந்த பவன் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கார் பார்க்கிங்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சௌரியமான இடம். இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு கம்பல்சரி ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணுமாலும் கால் பண்ணி கேட்கலாம். டைரக்ட் ஓனர் தான். இதில் வந்து உள்ள வெளியவோ இது வச்சு பேசுகிறதில்ல, டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் நீங்கள், சரிங்களா? இந்த மெயின் ரோட்டில் இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம இடம் அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து நீட்டாக அழகாக பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சென்ட் வந்து
3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபான்னு போட்டு வாங்கியிருக்காங்க. இது அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாதுங்க. வெறும் காடாக இருக்கனால அவங்க வந்து 2.5 லட்ச ரூபா பக்கத்தில் ஃப்ளாட் விற்றுட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து 2.25 லட்ச ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது எத்தனை மீட்ரு எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு எல்லாம் அக்ரி லேண்டு தான். எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ மேட்டில் வந்து அழகாக கட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்ம பூமி பார்த்திங்கன்னா இதோட மட்டமான பூமி தான். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அது எத்தனை மீட்ரு மட்டும் வருதுன்னு உங்களுக்கு நான் இப்போ கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா பெரிய பெரிய ஹுட்டெல்லாம் இருக்குங்க. இதான் ரோடு. ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும். இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூமி. 24 ஹவர்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் பஸ்ஸு காரு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே தான் இருக்கும். ஒட்டஞ்சத்திரம் பஸ் போகுதுங்க. இங்கேருந்து எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. சென்னை, பெங்களூர் வரைக்கும் கூட இருக்குங்க. பூமி தான் மட்டமான பூமி. இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எதோட முடியுது அப்படின்னாக்கா, அங்கே ஒரு இபி லைன் தெரியுதுங்களா? அங்கே ஒரு பிக்கப் நிற்கிதா? இந்த இபி லைன் வரைக்கும் இருக்குங்க இந்த இடம். அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய மரம் தெரியும் பாருங்கள். இபி மரத்தை தாண்டி ஒரு மரம் தெரியுதுங்களா பெருசாக? கரெக்டாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கார் போயிட்டு அந்த திரும்புகிற இடத்துல நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள் அந்த கார் போகுதுங்களா? நம்ம கார் மறைஞ்சிருச்சா? அந்த அளவுக்கு இருக்குங்க. அங்கே ஒரு மரம் தெரியுதா? ஈபிக்கு நேராக ஒரு மரம் தெரியும் பாருங்கள். நல்லா இருக்கு பாருங்க. அந்த மரத்து வரைக்கும் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்.